அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 2 வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதன் பேஸ் பண்ணி ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாக வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன போஸ்ட் வந்து வேக்கன்ட் இருக்குது, என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா தெரியும், குரூப் 2 வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 5379 போஸ்ட் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து இன்க்ரீஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 6151 போஸ்ட், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 6000 போஸ்ட்டுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கால்ஃபரன்ஸ் காமிச்சிருக்காங்க. ஸோ நமக்கு 6000 போஸ்ட் அப்படிங்கிறது நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எம்பிசி ஓகேங்களா, எம்பிசி கம்யூனிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வேக்கண்ட், எவ்வளோ வேக்கண்ட் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்தலாம். ஸோ எம்பிசி ஜென்ரல் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 609 போஸ்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா வேக்கண்ட் இருக்குது ஓகேங்களா. 6000த்துலேயே 600, அதாவது கம்யூனிட்டி வைஸ் கனெக்ட் பண்ணும்போது ஸோ 609. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விமென்ஸ் கேட்டகரியில் வரும்போது 249 போஸ்ட் காமிச்சிருக்காங்க. ஸோ எம்பிசிலே ஜென்ரல் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா 165 போஸ்ட். ஸோ இதுதான் ரேங்க் வைஸ். இந்த ரேங்க்கு இருந்துச்சுன்னா ஓகேங்களா, அதாவது இத்தனை பேர் வந்து உங்களுக்கு தேவைப்படுது ஓகேங்களா. ஸோ எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டியும் பொறுத்தளவுக்கு 165, எம்பிசி விமென்ஸ் பிஎஸ்டின்னு வரும்போது 61. ஃபஸ்ட்டு இது படிக்கிறதுக்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கேட்டகரி எப்படி பிரிக்கிறான்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் டிபார்ட்மெண்ட்டில் எப்படி போஸ்டிங் எடுக்கிறாங்கிறது தெரிய வரும். சும்மா 6000 கனெக்ட் பண்ணுற விட ஃபஸ்ட்டு இடஒதுக்கீடு தெரியணும். ஃபஸ்ட்டு இடஒதுக்கீடு பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஓகேங்களா. ஜென்ரல் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 31% வந்து இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. 31% அப்படிங்கிறது 31 நபர்கள் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். 100ல் 31 நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜென்ரல் வரும்போது எல்லா சமுதாயத்தையும் பிசி, எம்பிசி, பிசிஎம், முஸ்லீம், எஸ்சி, எஸ்டி எல்லா கேட்டகரியில் இருக்கிறவங்களும் இந்த ஜென்ரலில் வருவாங்க ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் டாப் நல்ல ரேங்க்கில் மோஸ்ட் ரேங்க்கில் வரக்கூடியது தான் ஜென்ரலில் வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிசி. ஸோ பிசி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 26.5%. ஸோ 26.5%னா 26 நபர்கள் அப்படி தானே கணக்குங்க. ஸோ கம்யூனிட்டி வரும்போது 26.5% அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிசிஎம் முஸ்லீம் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ 3.5%. ஸோ 3.5% வந்து பார்த்திங்கன்னா பிசிஎம் முஸ்லீம்லேருந்து அவங்க ஆட்கள் எடுப்பாங்க 100 போஸ்ட் அப்படிங்க கணக்கு பண்ணும்போது. ஸோ அதுக்கப்புறம் வரும்போது பார்த்திங்கன்னா இப்போ ஜென்ரல் புரிஞ்சுதுங்களா. ஸோ ஜென்ரல் பொறுத்தளவுக்கு 31%, பிசி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 26.5%. ஸோ பிசிஎம் முஸ்லீம் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3.5%. பர்சன்டேஜ் அப்படிங்கிறது 100ல் இத்தனை பேர் எடுப்பாங்க அப்படின்னா 6000 போஸ்ட் இத்தனை பேர் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், இதுலேயே எஸ்சி நம்ம விட்டுட்டோம் அப்படி தானேங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எம்பிசி. ஸோ எம்பிசி கேட்டகரி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 20% வந்து இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க ஓகேங்களா. இப்போ அந்த கேட்டகரி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 18% வந்து நம்மளுக்கு கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த 18%ல் ஸோ எம்பிசி கேட்டகரி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ எம்பிசி பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட 20%, 100க்கு 20 நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா எம்பிசியில் இருப்பாங்க. ஸோ எஸ்சி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 18% கொடுக்குறாங்க. ஸோ அதில் எஸ்சி ஏன்னு சொல்லி உள் இடஒதுக்கீடுன்னு சொல்லி ஒரு 3% வந்து அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிக்கு வந்து 1%. ஸோ எஸ்டி 1%னா 100ல் 1 நபர்கள் வந்து எஸ்டியிலேருந்து உள்ள வருவாங்க அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேட்டகரி வரும்போது இப்போ நம்ம எம்பிசியில் பார்த்துடலாம் ஓகேங்களா. ஸோ எம்பிசியில் இடஒதுக்கீடு நம்ம எவ்வளோ பார்த்தோம், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதில் ஒரு 609 பார்த்துருப்போம், பார்த்தா தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எம்பிசி, ஸோ எம்பிசி பொறுத்தளவுக்கு 20%. அந்த 20% வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா ஸோ எம்பிசி பொறுத்தளவு ஜென்ரலில் ஒரு 609 போஸ்ட் தேவைப்படும். ஸோ அதுக்கப்புறம் விமென்ஸ் கேட்டகரியில் 249, எம்பிசிலே வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்டிஎம். ஸோ 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தா தெரியும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல், அதாவது கம்யூனிட்டிலேயே ஸோ இது ஜென்ரல், இது பிஎஸ்டிஎம். ஸோ இந்த கேட்டகரி ஒன்று 2 வகையாக வரலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலில் வரக்கூடிய கேட்டகரி ஒன்று வரலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்டிஎம்மில் ஒன்று வரலாம். புரியுதுங்களா. அதே இங்கே பிஎஸ்டிஎம் வரும்போது பார்த்திங்கன்னா பிஎஸ்டிஎம்மில் வரக்கூடிய ஜென்ரலு, அதுக்கப்புறம் விமென்ஸ் கேட்டா. இந்த லேடிஸ் கேட்டா, அதாவது விமென்ஸ் கேட்டா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் வருவாங்க. ஸோ ஜென்ரலே வருவாங்க, பார்த்தா தெரியும் பாருங்கள். இங்கே ஜென்ரலையும் விமென்ஸ் வருவாங்க, விமென்ஸ் கேட்டாலையும் வருவாங்க, பிஎஸ்டி வச்சுக்கூடிய விமென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் ஜென்ரலே வருவாங்க, இது வருவாங்க. ஸோ விமென்ஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா கேட்டகரி உள்ள வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒவ்வொரு என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் என்ன வேக்கண்ட் காமிக்கிறான்னு பார்ப்போம். ஏன்னா 20% போட்டால் நிறைய இருக்கும்ப நினைப்போம். ஸோ அவ்வளோலாம் கிடையவே கிடையாது. ஸோ நம்ம அந்த தாட்டில் நான் எதுக்காக அந்த வீடியோ போடுறேன்னு பார்த்திங்கன்னா போஸ்டிங் பொறுத்தளவுக்கு நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் பண்ணாமல் ஸோ நல்ல டாப் எண்டு
நல்ல மோஸ்ட் ரேங்க் வரணும், வந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல டிபார்ட்மெண்ட் எடுக்க முடியுங்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம போடுறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த லிஸ்ட்டில் பாருங்கள். ஓகே, இந்த லிஸ்ட்டில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சீரியல் கோடு காமிச்சிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் கோடு காமிக்கிறாங்க. போஸ்ட் டிபார்ட்மெண்ட் காமிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து கரண்ட் வேக்கன்சி, டோட்டல் வேக்கன்சி, ஸோ இந்த கேட்டகரி காமிக்கிறாங்க. இந்த பிடிஎஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 137 வகையான ஃபில்டர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 137 வகையான வெரைட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிபார்ட்மெண்ட் வைஸ் தான் என்னென்ன வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ 137 வகையான வேக்கண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏரியா வேக்கண்டை ஈஸியாக காமிக்கிறாங்க. ஸோ இந்த ஏரியா வேக்கண்டில் ஃபஸ்ட்டு நான் காமிச்சிடறேன் பாருங்கள். ஸோ 2 கேட்டகரி நான் சொன்ன மாதிரி உள்ள வரும் பாருங்கள். அதில் தான் வந்து போஸ்டிங்கெல்லாம் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு கேட்டகரி எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தா தெரியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்ரேட்டிங் சொசைட்டின்னு சொல்லி காமிக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மொத்தம் வந்து 294 பேர் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சீனியர் கோஆப்ரேட்டிங்களுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னு காமிக்கிறாங்க. ஸோ அதில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க, எம்பிசி கேட்டகரி வரும்போது பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 29 பேர், அது ஜென்ரலில் 29 பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து விமென்ஸ் கேட்டகரி வரும்போது ஒரு 12 பேர் வந்து உள்ளே வருவாங்க. ஸோ எக்ஸர்வீஸ்மேன் காமிக்கிறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேட்டகரி வரும்போது பார்த்திங்கன்னா எம்பிசியில் தனியாக காமிக்கிறாங்க. அப்படியே இங்கே வரும்போது மொத்தம் 4 கேட்டகரி மென்ஷன் பண்ண முடியும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இதில் ஜென்ரல், இதில் விமென்ஸ் கேட்டகரி, ஓகேங்களா. இதில் மட்டும்தான் நம்ம உள்ளே வர முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதே சேம் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்டிஎம், இதே பிஎஸ்டிஎம் ஜென்ரலில் ஒரு 7 போஸ்ட்டு, விமென்ஸ் கேட்டகரி வரும்போது ஒரு 4 போஸ்ட்டு, ஓகேங்களா. ஸோ இந்த கேட்டகரி வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இதுக்காக தான் நம்ம போடுறோம். ரெண்டாவது பாருங்கள், ஜூனியர் கோஆப்ரேட்டிங் ஆடிட்டர் என் டிபார்ட்மெண்ட் கோஆப்ரேட்டிவ், அதாவது ஆடிட்டிங் காமிக்கிறாங்க. இந்த கேட்டகரி வரும்போது 928 போஸ்ட் வந்து வேக்கண்ட் காமிக்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 91 பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸோ எம்பிசியில் ஜென்ரலாக வரலாம். ஸோ இதில் விமென்ஸ் வருவாங்க, எல்லாருமே வருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விமென்ஸ் கேட்டகரி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 38 போஸ்ட்டு. ஸோ அதரவற்ற வீடியோவில் வரும்போது ஒரு 4 போஸ்ட்டு, எக்ஸர்வீஸ்மேன் ஒரு 7 போஸ்ட்டு. ஸோ இந்த பிடிஎஃபை நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் நம்ம ஷேர் பண்ணுறோம், நீங்கள் அதிலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் காமிக்கிறாங்க, ஆடிட் அசிஸ்டண்ட் காமிக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு போஸ்ட் இதெல்லாம் ஆல்ரெடி இவங்க நோட்டிஃபிகேஷன் வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், அசிஸ்டண்ட்டில் காமிக்கிறாங்க, லேண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் காமிக்கிறாங்க, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், திண்டுக்கல், ஈரோடு, காஞ்சிபுரம். ஸோ இது எல்லாமே அசிஸ்டண்ட்டில் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் காமிக்கிறாங்க. இவ்வளோ போஸ்ட் வந்து இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரெவென்யூவில் நிறையா வேக்கண்ட் வந்து அசிஸ்டண்ட் காமிக்கிறாங்க. ஸோ இது பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரெவென்யூ கீழே பார்த்துட்டு வந்தீங்கன்னா தெரியும், ஹோல்ட் பண்ணி வரும்போது. ஸோ கிட்டத்தட்ட 55வது சீரியல் போயிட்டோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 20லேருந்து 50 வரைக்கும் மேலே ரெவென்யூவில் உள்ள வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேடு 2, அதாவது டவுன் பஞ்சாயத்து காமிக்கிறாங்க பாருங்கள். ஸோ டவுன் பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே பாருங்கள், ஓகேங்களா. டவுன் பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 19 போஸ்ட் காமிக்கிறாங்க. அதில் கம்யூனிட்டியில், ஓகேங்களா, கம்யூனிட்டியில் எம்பிசியில் ஒரே ஒரு போஸ்ட் மட்டும் ஜென்ரலையும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா விமென்ஸ் கேட்டகரி எடுக்கிறாங்க. ஸோ 2 பேர் மட்டும்தான் இந்த இது வந்து எடுக்கிறாங்க. நான் எதுக்காக இந்த கம்மி போஸ்ட்டு 1 காமிக்கிறாங்க 2 காமிக்கிறாங்கன்னு சொல்கிறேன், என்ன காரணம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு போஸ்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி போயிருப்பீங்க, எப்படி இருந்தாலும் நான் எம்சி நான் அடிச்சிருவேன், முனிசிபல் கமிஷனர் நான் அடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்டில் போகிறீங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த முனிசிபல் கமிஷனர் நீங்கள் போகிறக்கு என்ன தகுதி, ஃபஸ்ட்டு எவ்வளோ ரேங்க்குள்ளே இருந்தால் நம்ம தகுதி, ஃபஸ்ட்டு நமக்கு வேக்கண்ட் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும், புரியுதுங்களா. நம்ம பாட்டுக்கு மைண்ட் செட் பண்ணிவிட்டு நான் போனால் முனிசிபல் கமிஷனர் தான் போகன்ட்டு போவீங்க, ஆனால் வேக்கண்ட்டே இருக்காது. அதுக்கப்புறம் அங்கே அவசரப்பட்டு சீக்கிரம் டைம் கொடுக்குறக்குள்ள எதுவுமே கிடையாது, போனோன்னா டக்குன்னு எடுக்கிற மாதிரி தான் வரும். ஸோ ஓகேங்களா, நல்லா டாப் ரேங்க் எடுத்து நல்லா போஸ்டிங் எடுக்க முடியாமல் போயிடும். ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்குங்க. இப்போ பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் இங்கே சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இங்கே முனிசிபல் கமிஷனரும் ஒன்று காமிக்கிறாங்க, பார்த்தா தெரியும். முனிசிபல் கமிஷனரில் அவங்களுக்கு பொறுத்தளவுக்கு 30 போஸ்ட் அவங்க தேவைப்படுது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் கொடுத்துருந்தாங்க, இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணி போஸ்ட் காமிச்சிருக்காங்க. இந்த 30 போஸ்ட்டில் பார்த்திங்கன்னா தெரியும் 30 முனிசிபல் கமிஷனர் தேவைப்படுது. அதுலேருந்து பார்த்திங்கன்னா 4 பேர் தான் மொத்தம் எம்பிசியில் ஜென்ரலாக வராங்க, ஓகேங்களா. ஒன்று பசங்க, அதாவது பாய்ஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இந்த எம்பிசியில் ஜென்ரலில் மட்டும்தான் நம்ம போட்டி போட முடியும், இல்லைனா பிஎஸ்டிஎம்மில் ஜென்ரலில் மட்டும்தான் போட்டி போட முடியும். வேறு எந்த இடத்தையும் நம்ம போட்டி போடவே முடியாது. ஸோ கோட்டா வைஸ் வரும்போது அது தனி. மற்றபடிக்கு ஜென்ரலில் கம்யூனிட்டியில் ஜென்ரல் நீங்கள் வரும்போது 2 இடம் மட்டும்தான் மென்ஷன் பண்ணணும், ஒன்று பிஎஸ்டிலையும் வரலாம், இன்னொன்று இந்த ஜென்ரலில் வரலாம். விமென்ஸ் பொறுத்தளவு தான் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலே வருவாங்க, பிஎஸ்டியும் வருவாங்க, புரியுதுங்களா. பிஎஸ்டி வச்சுருக்குவீங்க. ஸோ அது இல்லாமல் விமென்ஸ் கோட்டாலையும் வருவாங்க. ஸோ 4 + பார்த்திங்கன்னா 1. ஸோ 4 அப்படிங்கிறது ஜென்ரல், கம்யூனிட்டியில் ஜென்ரல். ஸோ இந்த 1 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா விமென்ஸில் ஒரே ஒரு பேர் மட்டும் எடுக்கிறாங்க. ஸோ டாப் ரேங்க் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும், ஃபஸ்ட்டு டாப் ரேங்க் எடுத்தால் மட்டும்தான்
குரூப் 4 பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் டிபார்ட்மெண்ட், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், மிக முக்கியமான ஒரு 4-5 டிபார்ட்மெண்ட் இருக்குது. அது ஏன் போனோடனே ஃபஸ்ட்டு 3 நாள் 4 நாளில் ஃபில் ஆகுது அப்படின்னா, ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ப்ரொமோஷனாக அடுத்தடுத்த ஸ்டேஜ் போயிடலாம். ஸோ அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த போன உடனே ஃபஸ்ட்டு 2 நாள் 3 நாள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த 4 டிபார்ட்மெண்ட் அப்படியே ஹோல்ட் ஆன மாதிரி ஆகிடும். டக்குன்னு எடுத்துடும். அதுக்கப்புறம் விஓ போஸ்ட் வந்து டக்குன்னு அடுத்து எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன நம்ம ரேங்க் பேஸ் பண்ணி என்னென்ன போஸ்ட் வேக்கண்ட் இருக்குன்னு டெய்லி நீங்கள் பார்க்கணும். ஸோ கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னால் என்னென்ன வேக்கண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் ஆகிருக்குது, எது எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், முனிசிபல் கமிஷனர் பொறுத்தளவுக்கு இப்போ 4 போஸ்ட் காமிக்கிறாங்க, ஒரு போஸ்ட் காமிக்கிறாங்க. ஸோ டெய்லி லிஸ்ட்டில் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த 4-1 அப்படிங்கிறது குறைஞ்சிட்டே வரும். யாராவது ஒருத்தர் எடுத்திருந்தாங்கன்னா இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கம்மியாகிட்டே வந்துட்டுருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது அவங்க கொடுத்த வேக்கண்ட் லிஸ்ட்டு வச்சே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 4+1 ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு போஸ்ட்டு காமிக்கிறாங்க. இது வந்து எம்பிசியில் விமென்ஸில் மட்டும் ஒரு போஸ்ட். ஸோ அப்படின்னா பிஎஸ்டிஎம் வச்சுருக்கக்கூடிய நபர்களில் யாருக்குமே, அதாவது பிஎஸ்டிஎம் வச்சுருக்கக்கூடிய நபர்களில் யாருக்கும் கிடையாது முனிசிபல் கமிஷனர் எம்பிசியில். ஆனால் விமென்ஸ்க்கு மட்டும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போஸ்ட்டு எம்பிசியில் விமென்ஸ் வச்சுருக்கக்கூடிய பிஎஸ்டிஎம் மட்டும் ஒரே ஒரு வேக்கன்ட் மட்டும் காமிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்படிங்கும்போது நம்ம என்ன பிஎஸ்டிஎம் அடிச்சுட்டா முனிசிபல் கமிஷனர் அடிச்சிடலாம். பிஎஸ்டிஎம் வச்சுருக்கோம், ஸோ நம்ம ஈஸியாக எம்பிசி கேட்டகரியில் வரும்போது நம்ம ஈஸியாக உள்ளே வந்தலாம் நினைப்பாங்க. ஃபஸ்ட்டு கான்செப்ட் தெரிஞ்சுக்கங்க. முனிசிபல் கமிஷனர் பொறுத்தளவுக்கு யாராவது எடுக்க விருப்பப்பட்டால் நம்ம பிஎஸ்டிஎம்மில் கிடையவே கிடையாது. ஓகேங்களா? அதில் வந்து விமென்ஸாக இருந்தால் ஒரு போஸ்ட் இருக்குது, ஒரு நல்ல ரேங்க் வரணும். அதே மாதிரி ஜென்ரல் வரும்போது போட்டி போடலாம். ஸோ ஜென்ரல்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல்னால் நான் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய ஜென்ரல் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து கிட்டத்தட்ட எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கொடுத்துருக்கோம். போலீஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்துருப்போம், மெடிக்கல் பார்த்துருப்போம், கமர்ஷியல் டேக்ஸு, டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டு. ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது நல்ல டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது, ஏன்னா நிறைய பேர் படிக்கிறாங்க, நல்ல டாப் ரேங்க் வந்துடுறாங்க, ஆனால் நல்ல போஸ்ட் எந்த போஸ்ட் எடுக்குன்னு தெரியாமல் போயிடுறாங்க. ஸோ நல்ல மார்க் எடுத்ததுக்கப்புறம் நல்ல போஸ்ட்டை தேர்வு செய்யுங்க. புரியுதுங்களா? ஸோ அதுக்காக தான் கொடுத்துருவோம். அங்கே பாருங்கள், கீழே வந்துகிட்டே இருந்தீங்கன்னா ஸோ 106 சீரியல் போயிடுச்சு. ஸோ அதுலேருந்து பார்த்திங்கன்னா என்சிசி டிபார்ட்மெண்ட் காமிக்கிறாங்க அசிஸ்டண்ட்டில், ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு, அது பார்த்திங்கன்னா சோசியல் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் காமிக்கிறாங்க, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், கிட்டத்தட்ட எல்லா டிபார்ட்மெண்ட்டும் காமிக்கிறாங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த பிடிஎஃப் நம்மளுடைய டெலகிராம் ஆப்பில் விஆர்டிஎன்பிசின்னு சொல்லி அதில் ஷேர் பண்ணுறோம். ஸோ அதில் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்பிசி கம்யூனிட்டி கேட்டகரி இருந்தீங்கன்னா அதை எடுத்து ஃபில்டர் பண்ணி ப்ளஸ் பார்த்திங்கன்னா நாளைக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ரிசல்ட் ப்ளஸ் பார்த்திங்கன்னா இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிஸ்ட்டு விடுவாங்க. அதை பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வேக்கன் லிஸ்ட்டு வந்துருச்சு, அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ உங்களுடைய ரேங்க்னு பேஸ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் என்ன ரேங்க்கு. நான் ஃபஸ்ட்டு இதில் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும்போது கொடுத்துருந்தோம், எவ்வளோ ரேங்க்குள்ளே இருந்தால் இத்தனை பேர் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி பேஸ் பண்ணி எடுத்துக்குவாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த ரேங்க்குள்ளே உங்கள் லிஸ்ட் நீங்கள் வந்துட்டால் கண்டிப்பாக நீங்கள் நல்ல போஸ்ட் எடுத்துடலாம். அந்த ரேங்க் லிஸ்ட்டில் என்னென்ன போஸ்ட் இருக்குங்கிறத நம்ம கொடுத்துட்டோம். ஓகே, தேங்க்யூ.